அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு, அலட்சியத்தால் பலியான சிறுமி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு. முதல்ல அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டுனா என்னன்னு பார்த்துடலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி திமுகவின் முக்கிய அமைச்சரும் திமுகவின் மூத்த அரசியல்வாதியுமான துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு விட்டுருந்தாங்க. எப்போவுமே அமலாக்கத்துறை முதல்ல ரெய்டு வர மாட்டாங்க. முதல்ல வருமான வரித்துறை தான் வருவாங்க. அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை கைது பண்ணணும்னு நினச்சாலோ அமலாக்கத்துறை ரெய்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை ரெய்டு வந்தாங்கன்னு விசாரித்த போது என்ன தெரிய வந்ததுன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த போது 2 நபர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை ரெய்டில் 11 கோடி ரூபாயை கைப்பற்றினாங்க. இதையடுத்து விசாரணை நடத்திய போது இந்த 11 கோடி ரூபாய் பணம் அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் தேர்தலில் வெற்றி பெற செலவு செய்ய வைத்திருந்த பணம்னு சொல்றாங்க. இந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை ரெய்டு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன் போன்ற பல திமுக முக்கிய தலைவர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த வரிசையில் இப்போ அமைச்சர் துரைமுருகனும் சேர்ந்திருக்காரு. அடுத்தது அலட்சியத்தால் பலியான சிறுமி. ஜனவரி 2ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற பள்ளிக்கு சென்ற 4 வயது சிறுமி 11 மணி அளவில் கழிவறைக்கு சென்றபோது அங்கு துருப்பிடிக்கப்பட்ட மூடியால் மூடப்பட்ட செப்டிக் டேங்க் உடைந்து செப்டிக் டேங்கில் மூழ்கி சிறுமி பலி. இந்த குழந்தைய 3 மணி அளவில் தான் வெளியெடுத்திருக்காங்க. அலட்சியமாக இருந்த பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பாசிரியர் ஏஞ்சல் என 3 பேரை காவல்துறை கைது செய்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் தனியார் பள்ளி பேருந்தில் இருந்த ஒரு ஓட்டையிலிருந்து ஒரு குழந்தை விழுந்து பலியான நிலையில் அரசு தனியார் பள்ளி வாகனங்களின் தரத்தை ஆய்வு செய்தது. அதைப்போல் இப்போது ஒரு உயிர் போன பின்புதான் பள்ளியின் செப்டிக் டேங்கை தரம் சோதிப்பு நடத்துவோம் என உறுதியளித்துள்ளது. ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு உயிர் போக வேண்டும் என்ற நிலை மாறி அரசு தானாக முன்வந்து தனியார் பள்ளிகளின் தரத்தை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று அரசியல் போர்க்களம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை கடத்த ஷேர் பண்ணுங்க. அப்படியே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.